வணக்கம். இன்றைக்கு அறிவாலயம் தமிழ் பாடசாலை சிட்டார் இங்கே ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அறிவாலயம் தமிழ் பாடசாலை நடத்தும் கோடைகால குதூகலமும் விளையாட்டுப் போட்டியும் இங்கே ஒருங்கிணைந்து சிறார்களை மகிழ்விக்க இங்கே கூடியிருக்கிறார்கள். சரி, வாங்க உள்ளே போய் என்ன நடக்குது என்று பார்க்கலாம். சிறியவர்கள் என எல்லோரும் கூடியிருக்கிறார்கள். வணக்கம். இன்று நமது அறிவாலயம் தமிழ் பாடசாலை சார்பில் நாங்கள் ஒரு விளையாட்டுப் போட்டியை ஆரம்பித்திருக்கின்றோம். அதற்கு பெற்றோர்களது ஒத்துழைப்பும் மாணவர்களதும் ஆசிரியர்களதும் அத்தோடு நலன் விரும்பியலும் எங்களுக்கு ஆதரவுகளை தந்திருக்கிறார்கள். சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அடுத்த முறையும் இவற்றை நாங்கள் ஒழுங்கு பண்ணி இன்னும் குறுகிய காலத்துக்குள் இதை ஒழுங்கு பண்ணினபடியால் எங்களால் நிறைய பேருக்கு இதை அறிவிக்க முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் இங்கே லிம்பர்க்குள்ளே வேறு கொண்டாட்டங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் விளைவாக நாங்கள் திடீரென்று தான் இதை ஒழுங்கு அமைச்ச நாங்கள் இனிவரும் காலங்களில் நாங்கள் முன்கூட்டியே இதை தீர்மானித்து ஒரு திகதியை எடுத்து செய்வதாக தீர்மானித்திருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்று சுப்பிரமணிய பாரதியார் பாடியுள்ளார். அந்த வரிகளுக்கு அமைய அறிவாலயம் தமிழ் பாடசாலை என்று நடாக்கும் இந்த விளையாட்டுப் போட்டி இந்நேரம் ஆரம்பமாக உள்ளது. எங்கள் மண்ணில் விடுதலைக்காக போரிட்ட போராளிகள், இந்த உள்நாட்டு யுத்தத்தில் மரணித்த இரத்தத்தின் இரத்தங்கள், அவர்களுக்காக நாங்கள் அனைவரும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி அதன் பின்னர் எங்களை விளையாட்டு போட்டியை ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் எங்களோட தமிழ் அறிவாலயத்தின் சார்பாக எல்லாம் வந்திருக்க எல்லோருக்கும் நன்றி. இது நாங்கள் முதல் தடவையாக ஒரு ஸ்டெப் ஆரம்பிச்சிருக்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு விளையாட்டுன்னு சொல்லி கோடைகால விளையாட்டு போட்டி. இதில் பெரியாக்கள் சின்னாக்கள் கிளம்பி இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். எங்களோட டீச்சர்ஸ் மாதிரி எல்லோரும் சேர்ந்து சில விளையாட்டுகளை அரேஞ்ச் பண்ணி இருக்கிறோம். நாங்கள் வச்சுருக்கிற பிள்ளைகளை வச்சு ஏஜ் கேட்டகரியில் வச்சு 2 குரூப்பாக பிரித்து வச்சுருக்கிறோம். அவைகளை வச்சு தான் நாங்கள் விளையாட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மற்றது இன்றைக்கு சரியான வெயில் வழியில் நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். தண்ணி, ஜூஸ், சாப்பாடு எல்லாம் உங்களுக்கு தெரியல, எங்களுக்கு தெரியலன்னு இல்லை. எல்லாருமா நீங்களாக வந்து எடுத்து உங்களுக்கு தேவையானதை சாப்பிடுவோம். எல்லாருமா சேர்ந்து சின்ன பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை உருவாக்கி கைதட்டி ஆரவாரம் செய்து இந்த விளையாட்டை ஆரம்பித்து வைப்போம். நன்றி. முதலாவது விளையாட்டு இந்த சின்னாக்களுக்கு 8 வயசுக்கு உட்பட்ட ஆக்களுக்கு அங்கே நடத்துறதுக்கு அங்கே அவர்கள் தயாராக நிற்கிறார். ஒரு டீச்சர் வாசிக்கா அதில் முதலாவது டீமை கூட்டிகிட்டு போவா. மற்றது 2வது விளையாட்டு 8 வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு, 10 வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு 2வது விளையாட்டு அங்கால ஆரம்பமாகும். நன்றி. பிள்ளைக்கு என்ன பேர்? இந்த விளையாட்டுகளை பார்க்கின்ற போது எமது நாட்டிலே பாடசாலை காலங்களிலே நாம் அனுபவித்த சந்தோஷங்கள்லாம் நமக்கு ஞாபகத்தில் வருகிறது. அதை நினைவுபடுத்தும் மூலமாக இங்கே ஏதோ விளையாட்டுகள் ஆரம்பமாகிவிட்டது.
வணக்கம் அனைவருக்கும். இன்றைய விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள், தமிழ் அறிவாலயத்தின் பாடசாலையின் மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த மாணவர்களை நாம் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய பொழுதில் மிகவும் அழகாகவும் ஆனந்தமாகவும் சிறுவர்கள் விளையாடி கொண்டுள்ளனர். இந்த விளையாட்டுப் போட்டியினை ஒழுங்குபடுத்திய தமிழ் அறிவாலயத்தின் ஆசிரியர்கள், மாணவர்களுக்கு நாம் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இன்றைய நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொள்கின்றன. பெற்றோர்கள் மிகவும் ஆரவாரத்தோடு தங்களது பிள்ளைகளை இங்கே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக அவர்களை இந்த இடத்தில் அழைத்து வந்துள்ளனர். வெளிநாடுகளிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வசதிகள் இருக்கு, ஆனால் நாம் வாய்ப்பை தேடி போவதில்லை. அந்த வாய்ப்புகளை பெற்றோர்களாகிய நாம் தான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள், நாம் தயாராக இருக்க வேண்டும். அந்த வகையில் சின்ன பிள்ளைகளுக்காக இந்த விளையாட்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆனாலும் இங்கு பெரியவர்களும் உற்சாகமாக அந்த விளையாட்டினை நடத்தி கொண்டுள்ளனர். சிறுவர்கள் மட்டுமல்லாது பெரியவர்களும் இந்த விளையாட்டில் கலந்து கொண்டு உற்சாகம் அளிக்கின்றனர். நன்றி நன்றி நன்றி. உங்கள் கையில் பலமானால் அவர்களும் பலமாகுவார்கள். எழுத்துக்கள் தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு அவங்க வந்து ஒரு சொல்லி சொல்லப்படும். நீங்க சரியான அந்த சொல்லக்கூடிய எழுத்துக்களை இதுல இருந்து நீங்க உண்டாக்க வேண்டும். பாவனா வந்து இந்த வருடம் 12ஆம் ஆண்டு நிறைவு செய்திருக்கிறார். திஷா வந்து வாழ்த்துக்கள் பாவனாக்கு. அதே மாதிரி திஷாவும் வந்து அறிவாலயம் தமிழ் பாடசாலையில் ஆண்டு 5 நிறைவு செய்த ஒரு மாணவி. ஆனபடியா என்ன பொறுத்த நேரத்தில் இளம்
பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த இடங்களை கொடுக்க வேண்டும். பெரியவர்கள் நாங்கள் பின்வாங்கும் போட்டு சிறியோர்களுக்கு தான் நீங்கள் தான் உங்களை வழி நடத்த வேண்டும். அதுக்காண்டி தான் உங்களுக்கு நாங்கள் இது பண்ணுறோம். நாங்கள் மீண்டு பார்க்கணும். சரியா? நீங்கள் செய்யணும். முக்கியம் கூடுதலாக இந்த தமிழில் கதைங்க நல்லது. இந்த மஞ்சள் போட்டு கீழே கொண்டு வாங்கம்மா. கொண்டு வாங்க. அடுத்ததுன்னா அடுத்த ஒரு எழுத்து வரும். கவனிங்க, ஆறுதலாக பாருங்க. கொடுங்க தம்பி. இப்ப அடுத்தது மூன்றாவதால் கவனிப்புகள். அதாவது நீங்க எழுத்து வச்ச சொற்களை நீங்க எடுக்க முடியாது, அந்த எழுத்துக்களை எடுக்க முடியாது. நீங்க அங்கே இருந்துதான் எடுக்க வேண்டும். சரியா? பிள்ளைங்க கீழே வைங்கம்மா, அப்பதான் தூரம் உங்களுக்கு. அடுத்த எழுத்து இருக்கு. அது மாறி இருக்குது. அதற்காக வடிவாக அதற்காக அதான் பிள்ளைக்கு கெட்டிக்காரி. பிரச்சனை நோ ப்ராப்ளம். கொஞ்சம் வடி அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க. பானாயிருக்கு, பாவனாயிருக்கு. அடுத்தது ஜீவிகா. ஜீவிகாக்கு ஒரு சொல்லமா சுகமானது மடம் என்று கொடுக்கும். மடம், சரியா? மடம். இப்ப பிள்ளை ஜீவிகா என்ன செய்யுமோ அதுல எழுத்துக்கள் எடுத்துதம்மா. முதலாவது மானாவடு. நமக்கு கொஞ்சம் உதவி இல்ல, மானாடு. ஜீவிகா மானாவடு. மானாடு தேடுங்க. மானாடு இங்க இருக்குமா? இல்ல எடுங்கோ. சரிங்க. அடுத்த மூன்றாவதம்மா அக்ஷயன் என்ன சொல்லு? கொல்ல வருவாங்க.
அவர்கிட்ட நான் ஒரு தலைப்புல நம்பிக்கை கொடுக்க போறேன். ஆறுதலாக அவங்களால போன கம்மியமா நடந்த ஒரு தந்தைய தினம் நடந்த போறோம். நீங்க அதை எதிர்பாரு அந்த தந்தைய ஹலோ வணக்கம். தந்தையர் தினம் வந்து 18ஆம் தேதி நடந்தது என்று எண்ணுகின்றேன். அப்பொழுது நானும் எனது அன்னையும் ஒரு விருந்து தயார் செய்து அதை எனது தந்தை கோயிலுக்கு சென்று விட்டார். அவர் வீட்டை வந்ததற்கு பின் நாம் அவருடன் விருந்தை உண்டு மகிழ்ச்சியாக கழித்தோம். திஷா வந்து ஒரு பறவையை பற்றி ஏதாவது ஒரு பறவையை பெற்றார்கள் அனைவரும் ஒருக்கா கவனியுங்கள். நாங்கள் வந்து தமிழில் ஒரு வசனம் ஒன்று எழுதி வச்சிருக்கிறோம். ஒன்றில் 10 எழுதி வச்சிருக்கிறோம். இதை வந்து நீங்கள் ஒழுங்குபடுத்த வேணும். அது வந்து அங்கே இருக்கு. எல்லா பெற்றாரையும் அந்த இடத்துக்கு போய் செய்ய சொல்லி தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். இது என்ன பெரியவர்களுக்கான நிகழ்ச்சியா? என்ன நிகழ்ச்சி? ஒழுங்கமைத்தல் சொற்களை என்ன ஒரு வரிகளா? ஒரு வசனம் ஒரு யாராவது எடுக்கிறேன்னு தெரியுமா? உதாரணத்துக்கு கை பிறந்தால் வழி பிறக்கும். ஓகே. அப்ப இங்க வந்து மாறி இங்க இப்படி வைக்கப்பட்டிருக்குன்னா இப்படி வைக்கப்பட்டிருக்குன்னா இப்பொழுது பெரியவர்களுக்கான போட்டி நடக்கின்றது. மொழி இலக்கணத்தில் முதல் பகுப்பு எழுத்தியலாகும். மொழி இலக்கணத்தில் முதல் பகுப்பு எழுத்தியலாகும். சிறார்களுக்கான விளையாட்டுகள் வந்து முடிவடைந்த நிலையில் இருக்கும்போது அடுத்தது பெற்றோர்களுக்கான சில விளையாட்டுகள் இங்கே தயார் செய்திருக்கின்றார்கள். விரைவாக செல்லுங்கள், விழுத்தாமல் செல்லுங்கள், அதுதான் முக்கியம். மிகவும் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எங்கு செல்வி அவர்கள் வடைபிடுவதும் விசில் சத்தம் கேட்டான ஒரு விழுத்தாமல் யாரும் விழுக்கவில்லை. சிறப்பாக இது வேளையிலே தேசிக்காய் நிலத்தில் விழாது
எவர் முன் செல்லுகின்றாரோ அவருக்கு ஒரு பரிசு வழங்கப்படும். உற்சாகமான கரகோஷங்களை ஓட்டுங்கள். தயார் நிலையில் இருக்கிறார்கள். இதோ இறுதி போட்டியில் வந்து கொண்டிருக்கும் இருவர் தங்கள் நிலையை இழந்து விட்டார்கள். வெற்றி அழைக்கின்றோம். இனிய திருமண நாளை நீங்கள் இன்றைக்கு கொண்டாடுகிறார்கள். அவர்கள் இல்லற வாழ்வு தலை தோங்கிட வேண்டும் என்று சொல்லி இந்த அறிவாலயம் தமிழ் பாடசாலை இந்த விளையாட்டு விழாவிலே அறிவாலயம் தமிழ் பாடசாலை விளையாட்டு விழாவிலே அவர்களுடைய 28வது திருமண நாள். எல்லோருக்கும் வணக்கம். சிறியண்ணன் கலா இருவருக்கும் இந்த திருமண நாளை கொண்டாடும் இருவருக்கும், அதாவது எங்களுக்கு பாடசாலையில நடக்கிற எந்த ஒரு வைபவமாக இருந்தாலும் சிறியண்ணனும் கலா அவர்களின் உதவி எங்களுக்கு மிகவும் பெரியதாக இருக்கிறது. நேரத்துக்கு இன்று நடக்கிற இந்த எங்களுடைய அறிவாலயம் தமிழ் பாடசாலை இந்த விளையாட்டு போட்டியிலே வந்து கலந்து சிறப்பித்தமைக்கு அறிவாலயம் தமிழ் பாடசாலை சார்பில் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் சார்பில் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அத்தோடு அவர்களுடைய கல்யாண நாள் திருமண நாளில் அவர்களுக்கு நாங்கள் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் அடைகின்றோம். எங்கள் அன்புக்குரிய மகேந்திரன், லலிதா அவர்களை அதாவது இந்த இல்லறத்தில் அவர்கள் 30வது திருமண நாளை அவர்களுடைய இல்லற வாழ்க்கை சிறந்து வாழ வேண்டும். இன்று 30வது திருமண நாளை கொண்டாடும் திரு திருமதி மகேந்திரன் அவர்களுக்கு எங்கள் சார்பிலும் வாழ்த்துக்கள். அறிவாலயம் சார்பிலும் எங்கள் சார்பிலும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். திருமதி ஈஸ்வர ஜோதி ராதியா அவர்களுக்கு நிகழ்வாக உதவில்லை. என்னாட்ட பிறந்த திருமண நாள் என்றால் எனக்கு முதல் நாளே மெசேஜ் போடுவோம், பிறந்த நாளைக்கு நாளைக்கு இந்த திருமண நாள் இல்லாட்டி பிறந்த நாளாண்டு அவர் அந்த அவர்கிட்ட கம்ப்யூட்டர் நல்ல மெமரி பவர் கூடுதல் போல எனக்கு அந்த அந்த இதில் அவரை அடிக்கிறதுக்கு ஒரு திரும்பில்லை. நன்றி. இன்றைய இந்த விளையாட்டு விழாவை அறிவாலயம் தமிழ் பாடசாலை ஒழுங்குகளுக்கு மிகவும் முக்கியமானவர்களாக, மிக உதவிகள் பெற்றவர்களாக எங்களுடைய மயூரன் இவர் எல்லா நிகழ்வுகளையும் சரியான முறையில் உருவகம் செய்து அதை நல்லபடி அதை நடத்துகிற அந்த தன்மையை நான் இன்று பார்த்தேன். வாழ்த்துக்கள். மிகவும் சிறப்பாக இதை நடத்தினீர்கள். அது மட்டுமில்லாமல் எங்களுக்கு சகல ஒழுங்குகளை செய்த வாசுகி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். எல்லா பெற்றோர்களுக்கும் கணேஷ் அவர்களுக்கும் மற்றவர்களுடைய அந்த ஒலி அமைப்பை சிறப்பாக செய்து தந்ததற்காக நபர் நகர்களை உட்கார்ந்து அது கிடைக்கிறது சந்தோஷம். நாங்கள் நீண்ட காலமாக இந்த விளையாட்டு போட்டியை பார்க்கவில்லை. இதை பார்க்கவே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். பின்னர் நாங்களும் இப்போது விளையாட்டுகள் செய்யலாம், ஆனால் இப்போ அது இல்லை. அதை பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கு. நன்றி. மிக்க நன்றியை இவ்வேளையில் வழங்கிக் கொள்கிறேன். போன நிமிஷம் அதே நேரத்தில்
நான் கேட்ட உடனே கொண்டு வந்து தந்திருந்தீங்க. ஏன்னா இது நாங்கள் ஒரு கிழமைக்குள்ள இதை நாங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்திருந்தபடியா அடுத்த வருடங்களில் நாங்கள் இன்னும் மேலும் விரிவாக இதை செய்கிறதுக்கு முயற்சி செய்வோம். இன்று நடந்த இந்த விளையாட்டு போட்டியில பங்கு பெற்றின அத்தனை பெற்றோர்களும் இந்த உணவு நிலையங்களுக்கு வந்திருந்தார்கள். அது இனிப்பு வகைகள் எல்லா விதத்திலையும் வந்தது. அந்த அத்தனை இல்லங்களுக்கும் நான் இவ்வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக செல்வியை சொல்ல வேணும். செல்வி ரோமோன்ல இருந்து அவர் எந்த நிகழ்வாக இருந்தாலும் எங்களுடைய பாடசாலைக்கு வந்துடுவார். நவராத்திரியா இருக்கட்டும், நாங்கள் விளையாட்டு நடக்குதான் சொல்லி போட்டு விட்டேனால் நான் உண்மையில எதிர்பார்க்கிறேன் என்று மிக்க மகிழ்ச்சி. செல்வி எங்கள் எல்லாருக்கும் உற்சாகம் தந்தீங்க. செல்வி நின்றா ஒரு கலகலப்பாக இருக்கும். நீங்க பார்த்துருக்கீங்க எல்லாரும். செல்வி எந்த எப்ப பார்த்தாலும் ஒரு சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக நாங்கள் எல்லாரும் அந்த நிற்கிற இடம் வந்து சந்தோஷமாக இருக்கும். அந்த நேரத்தை அதே வேலையில மற்ற எல்லோருக்கும் நான் இந்த இடத்துல பெற்றோர்கள், சிறுவர்கள், ஆசிரியர்கள் எல்லோருக்கும் வேலையில் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். பங்கு பற்றிய அனைவரையும் சிறார்கள் அனைவரையும் இங்கே முன்னுக்கு வரும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். முதலாவது அசாந்த் துஷியந்தன். வாங்க அசாந்த், ஒழுங்கி வாங்க. போட்டோ வீடியோ வருவாரு. ஒரு பையன் வந்து கையில கொடுங்க. அடுத்ததாக ஒரு குட்டியார் இருக்கிறேன், அருள்ராஜா ஆதர்ஷன். இதற்கு பரிசை கொடுக்கிறதுக்கு நான் ஈஸ்வர சோதி அண்ணாவை அழைக்கிறேன். ஆஹா, அழகாக நடந்து வருகிறார். ஒரு வீரன் நடந்து வருகிறார். அடுத்ததாக இன்னொரு குட்டியால் இருந்தவா, அவ வந்து மயூரன் அகன்யா. அவாவுக்கு பரிசு கொடுக்கிறதுக்கு நான் திரு குலராஜா அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக என்னோட மகிஷாவுக்கு பரிசு கொடுத்து நான் திரு மயூரன் அவர்களை அழைக்கிறேன். அங்க வடிவா பார்த்து கொண்டு இல்லைங்க, போட்டோ வீடியோ எடுக்க முன்னுக்கு கொஞ்சம் போங்க. அடுத்ததாக எங்கட குட்டி அக்ஷயன் நெருக்க பரிசுகளை வழங்க நான் சீதா ஈசனை அழைக்கிறேன். அங்க பாருங்க, போட்டோ பாருங்க அக்ஷயன். அடுத்ததாக குட்டி கவிதன் அவர்களை அழைக்கிறேன். இதற்கு பரிசை கொடுக்க நான் சுவன்யா சதீஷை அழைக்கிறேன். அதுல அடுத்ததாக அபிதா. இதற்கு பரிசை கொடுக்க நான் அனிதா பூசன் அவர்களை அழைக்கிறேன். நாங்க முன்னு பாருங்க. அடுத்ததாக பில்சியா ஓடி வாருங்கள். இதற்கு பரிசனை அழைக்க சுகநன்வாக அழைக்கிறேன். அரியாராணி
ஏமாக்குவோம். எனக்கு பரிசலை கொடுத்து நான் சிறியனாக அழைக்கிறேன். அடுத்ததாக ராதிகா ஆரிகா உங்களை அழைக்கிறேன். வேருக்கு பரிசலை கொடுத்த மகேந்திரன் அண்ணாவை அழைக்கிறேன். அடுத்ததாக ஜீவிகாவை அழைக்கிறேன். வேருக்கு பரிசலை கொடுத்த திரு கணேசண்ணாவை அழைக்கிறேன். அடுத்ததாக சாயிரன் வாங்கு. செல்வியக்காவே அன்புடன் அழைக்கிறேன். இவருக்கு இந்த பரிசலை கொடுக்க நீங்க தான் பரிசு கொடுக்கணும். நீங்க வாங்க வந்து கொடுங்க. நீங்க செய்து போடணும். அடுத்ததாக அர்ஜுன் வாங்கு. வேலைக்கு பரிசு கொடுக்க திரு அருள்ராஜா அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக விஷயா நீங்க வாங்கும். வாங்கண்ணா நீங்களும் வாங்கும். உங்க போட்டோ பார்த்து பாவனா வாங்க. இல்லைங்க வாங்க பாவனா. எல்லாருக்கும் கிடைத்ததா? அங்கீதா வந்திருக்கிறா. பங்கு பெற்ற அங்கீதா இப்பதான் வந்திருக்கிறா. அங்கீதா அடுத்த முறைக்கம்மா இல்ல அங்கீதா வந்து தங்களோட நில்லுங்க, ஒரு படம் எடுக்கும். வாங்க எல்லாரும் வாங்க. விதி அவை மகள் There is a prize to honor. Here. ஜோனாஸ் அவர்களுக்கு ஸ்ரீதாஸ் அவர்கள் பரிசனை வழங்குவார். நன்றி. நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை முடிக்கிறோம். ஓகே, நேரம் 5 மணி ஆக போன்றது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த விளையாட்டு திடனை கேட்ட உடனே ஒழுங்கு செய்திருக்கின்ற கணேசன் அவர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த விளையாட்டு போட்டிக்கு வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் அறிவாலயம் தமிழ் பாடசாலை சிட்டாட் சார்பில் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.